வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கீ வெஸ்ட் புளோரிடா சுற்றுப்பயணத்தை நாம் மேற்கொள்வோம். சார்லட் நகரத்திலிருந்து புளோரிடா ஏறக்குறைய 8 முதல் 10 மணி நேர சாலை பயணமாகும். நீங்கள் பார்ப்பது நாங்கள் தங்கியிருந்த ஒரு வீடு. ஏர்பிஎன்பி வழியாக 2 நாட்கள் இந்த வீட்டை நாங்கள் பதிவு செய்து தங்கியிருந்தோம். இந்த வீட்டை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு இந்த வீடியோவின் இறுதியில் சொல்லப் போகிறேன். இது லேக்வொர்த் என்னும் ஒரு சிறிய நகரத்தில் அமைந்துள்ளது. இந்த வீட்டிலிருந்து கடற்புறத்திற்கு சென்று சேர்க்கும் ஒரு குறுக்கு வழியை நாம் பயணிக்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் அந்த இடத்தை அடைந்து விடுவோம். அதிலிருந்து நீங்கள் கடல் பகுதியை ரசிக்கலாம். அமெரிக்காவின் தெற்கு மூலையில் அமைந்துள்ள ஒரு தீபகற்ப மாநிலம் புளோரிடா. இது சன்ஷைன் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிறது. இதன் 3 பக்கங்களும் அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் மெக்சிகோ வளைகுடா கடலால் சூழப்பட்டுள்ளது. உங்களுக்கு நினைவிருக்கும், மெக்சிகோ வளைகுடா இப்போது அமெரிக்க வளைகுடா என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் உலகிலேயே மிக நீளமான மற்றும் அழகான கடற்கரைகளை கொண்ட மாநிலங்களில் இதுவும் ஒன்று. உலகின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவான டிஸ்னி வேர்ல்ட் மற்றும் யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஆர்லாண்டோ நகரில் அமைந்துள்ளது. மியாமி கடற்கரை உலக புகழ் பெற்றது. இங்குள்ள எவர்கிளேட்ஸ் தேசிய பூங்கா அரிய வகை உயிரினங்கள் மற்றும் முதலைகளுக்கு பெயர் பெற்றது. அமெரிக்காவில் ஆரஞ்சு பழ உற்பத்தியில் புளோரிடா முன்னணியில் உள்ளது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு மையமான கெனடி விண்வெளி மையம் இங்குள்ள கேப் கார்னவெல் அமைந்துள்ளது. இங்கிருந்துதான் ராக்கெட்டுகள் விண்வெளியில் ஏவப்படுகின்றன. நாம் இப்போது பார்க்கும் லேக்வொர்த் கடற்கரை புளோரிடாவின் பாம் பீச் கவுண்டியில் அமைந்துள்ள ஒரு துடிப்பான சிறிய நகரம். இது அட்லாண்டிக் பெருங்கடலுக்கும் லேக்வொர்த் லகூன் என்ற நீர்நிலைக்கும் இடையில் அமைந்துள்ளது. இந்த நகரம் அதன் வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களுக்கும் கலை உணர்வுகளுக்கும் பெயர் பெற்றது. இங்குள்ள வில்லியம் ஓ லாக்ஹார்ட் பியர் என்ற கடற்கரை பாலம் உள்ளூர் மக்களிடையே மிகவும் பிரபலம். அந்த பாலத்தை நாம் சிறிது நேரத்தில் கடக்க இருக்கிறோம். இங்கு மக்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் மீன் பிடிக்கவும் விரும்பி வருவார்கள். இந்த நகரம் வீதியோர ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது. ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் ஸ்ட்ரீட் பெயிண்டிங் ஃபெஸ்டிவல் மிகவும் பிரபலமானது. சாலைகளையே ஓவிய கூடமாக மாற்றி வண்ணமயமான ஓவியங்களை வரைவார்கள். அருகில் உள்ள மற்ற ஆடம்பரமான நகரங்களைப் போலல்லாமல் இது மிகவும் எளிமையான பழைய காலத்து அமெரிக்க உணர்வை தரும் அமைதியான நகரமாகும். பழங்கால பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் மற்றும் சிறிய காப்பி கடைகள் இங்கு அதிகம். லேக்வொர்த் பகுதியில் வளரும் சில மரங்களை பற்றி நாம் இப்போது பார்ப்போம். ராயல் பாயின்சினியா நெருப்பு மரம். கோடை காலத்தில் மே முதல் ஜூலை வரை இம்மரம் முழுவதும் அடர் சிவப்பு அல்லது ஆரஞ்சு பூக்களால் மூட, இலைகளே தெரியாத அளவிற்கு பூக்கள் பூத்துக் குலுங்கும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது மரம் தீப்பிடித்து எரிவது போல தோன்றுவதால் இதை நெருப்பு மரம் என்று அழைப்பார்கள். இது லேக்வொர்த்தின் வீதிகளுக்கு ஒரு ராஜகம்பீரத்தை கொடுக்கும். ஆலமரம். லேக்வொர்த்தின் பல பூங்காக்களிலும் பழைய தெருக்களிலும் பிரம்மாண்டமான ஆலமரங்களை காணலாம். இந்தியாவைப் போலவே இங்கும் ஆலமரங்கள் விழுதுகளுடன் மிகப்பெரிய பரப்பளவில் படர்ந்து விரிந்திருக்கும். இவை மிகவும் வலிமையானவை. புளோரிடாவில் அடிக்கடி வீசும் சூறாவளி காற்றை எதிர்த்து நிற்கும் ஆற்றல் இவற்றிற்கு உண்டு. இவை இயற்கையான காற்றை தடுக்கும் சுவர்கள் போல செயல்படுகின்றன. தென்னை மற்றும் பனை வகைகள். புளோரிடா என்றாலே பனைமரங்கள் தான் அடையாளம்.
ராயல் பாம்ஸ். இவை மிக உயரமாகவும் நேராகவும் வளரும் சிமெண்ட் தூண்கள் போல சாம்பல் நிற தண்டுடன் உச்சியில் மட்டும் இலைகளுடன் இருக்கும். இவை சாலைகளின் இருபுறமும் வரிசையாக நடப்பட்டிருக்கும். இது நகரத்தின் ஒரு பணக்கார தோற்றத்தை கொடுக்கும். தென்னை மரங்கள். கடற்கரையோரங்களில் வளைந்தும் நெளிந்தும் காணப்படும் தென்னை மரங்கள் லேக்வொர்த் கடற்கரைக்கு ஒரு முழுமையான வெப்ப மண்டல அழகை தருகின்றன. கம்போ லிம்போ சுற்றுலா பயணி மரம். இது புளோரிடாவின் பூர்வீக மரங்களில் ஒன்று. இதற்கு ஒரு வேடிக்கையான பெயர் காரணமும் உண்டு. இம்மரத்தின் பட்டை சிவப்பு நிறத்தில் இருக்கும் மற்றும் அடிக்கடி தோல் உரிந்து போகும். வெள்ளையின சுற்றுலா பயணிகள் புளோரிடா வெயிலில் நின்றால் அவர்கள் தோல் சிவந்து உரிந்து விடுவதைப் போலவே இம்மரம் இருப்பதால் உள்ளூர் மக்கள் இதை வேடிக்கையாக டூரிஸ்ட் ட்ரீ என்று அழைக்கிறார்கள். சீ கிரேப் கடல் திராட்சை. கடற்கரை மணல் திட்டுகளில் இவை அதிகமாக காணப்படும். இதன் இலைகள் தட்டையாக வட்ட வடிவில் இருக்கும். இவை திராட்சை போன்ற கொத்து கொத்தான பழங்களை தரும். ஆனால் இதன் முக்கியமான பணி கடற்கரை மணல் காற்றால் அரிக்கப்படாமல் பாதுகாப்பதே ஆகும். லேக்வொர்த் கடற்கரையை பாதுகாப்பதில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாங்க்ரோவ்ஸ் அலையாத்தி காடுகள். லேக்வொர்த் லகூன் எனப்படும் நீர்நிலை பகுதிகளில் இந்த சதுப்பு நில மரங்கள் அதிகம் உள்ளன. இவை நீரில் மூழ்கிய வேர்களை கொண்டவை. மீன்கள் முட்டையிடுவதற்கும் சிறிய கடல் உயிரினங்கள் வாழ்வதற்கும் இவை இயற்கையான புகலிடமாக விளங்குகின்றன. இப்பொழுது நாம் அந்த பாலத்தை கடந்து கடல் பரப்பை அடைகிறோம். வாழ்க்கையின் கரையோரம் ஒரு தியானம். கடற்கரை என்பது வெறும் மணலும் நீரும் சேரும் இடம் மட்டுமல்ல, அது மனித மனத்திற்கு இயற்கையே நடத்தும் ஒரு திறந்தவெளி வகுப்பறை. ஓய்வில்லாமல் கரை வந்து மோதும் அலைகள் ஒவ்வொன்றும் நம் காதுகளில் வாழ்க்கையின் மிக முக்கியமான ரகசியங்களை போதிக்கொண்டே இருக்கின்றன. கடலில் அலைகள் எழுவதும் விழுவதும் எப்படி இயற்கையானதோ அதேபோல் மனித வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கை. ஒரு அலை மிக உயரமாக எழும்போது அது கர்வப்படுவதில்லை. ஆனால் அடுத்த நொடியே அது கரையில் விழுந்துவிடும் என்று அதற்கு தெரியும். கரையில் மோதி உடைந்து சிதறும் அலை அழிந்து விடுவதில்லை. அது மீண்டும் கடலுக்குள்ளேயே இழுக்கப்பட்டு புதிய விசையோடு அடுத்த அலையாக உருவெடுக்கிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் தோல்விகள் முடிவல்ல, விழுதல் என்பது எழுவதற்கே என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு முறையும் கரையை தொடும்போது அலைகள் நமக்கு உணர்த்துகின்றன. துயரங்கள் வரும்போது துவளாமல் அவற்றை அடுத்த வெற்றிக்கான உந்து சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். கடற்கரை மணலுக்கும் கடல் நீருக்கும் உள்ள உறவு மிகவும் ஆச்சரியமானது. மனித உறவுகளும் அப்படித்தான் இருக்க வேண்டும். நீங்கள் கடற்கரை மணலை கையில் அள்ளி இறுக்கமாக பிடித்தால் அது விரல்களின் இடுக்கு வழியாக கொட்டிவிடும். ஆனால் கையை மென்மையாக விரித்து வைத்துக் கொண்டால் மணல் அங்கேயே தங்கும். உறவுகளும் அப்படித்தான். அதிகப்படியான கட்டுப்பாடு உறவை சிதைத்துவிடும். சுதந்திரமும் நம்பிக்கையும் கலந்த மென்மையான பிடிப்பே உறவை நிலைக்கு செய்யும். நாம் மணலில் காலடி தடங்கள் பதிக்கின்றோம். அடுத்த அலையே வந்து அதை அழித்துவிட்டு மணலை மீண்டும் சமதளமாக்கும். உறவுகளில் ஏற்படும் கசப்புகளையும் காயங்களையும் நாம் மனதிற்குள்ளேயே வைத்திருக்க கூடாது. அலைகள் எப்படி மணலை சுத்தம் செய்கிறதோ அப்படி மன்னிப்பு என் அலையை கொண்டு மனக்கசப்புகளை கழுவிவிட வேண்டும். அப்பொழுதுதான்
உறவு எப்பொழுதும் புதிதாக இருக்கும். பலர் மகிழ்ச்சி என்பது மிகப்பெரிய சாதனைகளில் அல்லது எதிர்காலத்தில் கிடைப்பதாக நினைக்கிறார்கள். ஆனால் கடல் நமக்கு வேறு ஒன்றை கற்றுத்தருகிறது. அலை கரையை தொடும்போது ஏற்படும் அந்த வெண்மையான நுரை சில வினாடிகள் மட்டும் இருக்கும். ஆனால் அந்த சில வினாடிகள் அது கொள்ளை அழகுடன் மீண்டும். வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது அந்த நுரை போன்றது. காலையில் குடிக்கும் சூடான காப்பி, குழந்தையின் சிரிப்பு, வீசும் தென்றல், பிடித்த பாடல், இவையே அந்த நுரைப்பூக்கள். இந்த சிறிய தருணங்களை ரசிக்க தெரிந்தவர்களே வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சியை ருசிக்கிறார்கள். கடலோரம் நடக்கும் போது கிடைக்கும் வண்ணமயமான சிப்பிகள் ஆச்சரியமானவை. நாம் தேடினாலும் அவை எளிதில் கிடைப்பதில்லை. வாழ்க்கையிலும் அப்படித்தான். மகிழ்ச்சி நம்மை தேடி வராது. நம் அன்றாட வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் சிறிய விஷயங்களை நாம் தான் தேடி கண்டடைய வேண்டும். கடலுக்கு என்று ஒரு லயம் உண்டு. அது அவசரப்படுவதில்லை. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அது தன் வேலையை சலிக்காமல் செய்து கொண்டிருக்கிறது. மனிதர்களாகிய நாம் நாளை என்ன நடக்கும் என்ற பதட்டத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கிறோம். கடலின் முன் அமர்ந்து அதன் சத்தத்தை கேட்கும் போது நம் மனதின் இரைச்சல் அடங்குகிறது. இக்கணத்தில் வாழ்வது, லிவிங் இன் தி மொமெண்ட் என்பதை கடல் கற்றுத்தருகிறது. எதிர்ப்பதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையின் போக்கில் நம்மை ஒப்படைக்கும் போது நாம் ஒரு விதமான அமைதியை உணர்கின்றோம். நீச்சல் அடிப்பவன் அலைக்கு எதிராக போராடினால் களைத்து போவான். அலையோடு சேர்ந்து நீந்தினால் கரையை அடைவான். வாழ்க்கையை எதிர்த்து போராடுவதை விட அதை ஏற்றுக்கொண்டு பயணிப்பதே நிம்மதியான வழி. சில நேரங்களில் நாம் கடற்கரைக்கு செல்லும் போது குழந்தைகள் மணல் வீடு கட்டுவதை பார்த்திருப்பீர்கள். மிக நேர்த்தியாக கோபுரங்கள் வைத்து மதில் சுவர் வைத்து கட்டுவார். ஆனால் மாலை வீடு திரும்பும் போது அதை தாங்களே அழித்து விடுவார்கள், அல்லது கடல் அலை வந்து அழித்துவிடும். அன்று அவர்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது இருக்கும் மகிழ்ச்சி அதை தக்க வைத்துக் கொள்வதில் இருக்க தேவையில்லை. வாழ்க்கையில் நாம் எதையெல்லாம் கஷ்டப்பட்டு உருவாக்குகிறோமோ அவை எதுவும் நிரந்தரமல்ல. வீடு என்று இந்த மனப்பக்குவம் நமக்கு வேண்டும். முடிவுப்படாமல் செய்யும் செயலை ரசித்து செய்ய இது கற்றுத்தருகிறது. கடற்கரையில் கிடக்கும் மிகவும் வலுவழுப்பாக அழகாக இருக்கும். ஆனால் அவை ஆரம்பத்தில் கரடுமுரடான பாறைகளாகத்தான் இருந்தன. பல வருடங்கள் அலைகளால் உருட்டப்பட்டு ஒன்றோடு ஒன்று மோதி உராய்ந்துதான் அந்த வளவழுப்பு தன்மையை அடைந்தன. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் சோதனைகள், தோல்விகள் மற்றும் மோதல்கள் நம்மை சிதைப்பதற்காக அல்ல, நம்மிடம் உள்ள கரடுமுரடான கோபம், அகங்காரம் ஆகியவற்றை நீக்கி நம்மை பக்குவப்படுத்துவதற்காகவே. அடிபடாத கல் சிலையாவதில்லை என்பதைப் போல அலைக்கழிக்கப்படாத மனிதன் முழுமையடைவதில்லை. கடற்கரையில் நின்று தூரத்தை பார்க்கும் போது வானமும் கடலும் தொடுவது போன்ற ஒரு மாயத் தோற்றம் தெரியும். அந்த பிரம்மாண்ட் முன்னின்று பார்க்கும்போது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பது, அலுவலக பிரச்சனை, உறவு எல்லாம் நமக்கு மிக பெரியதாக. ஆனால் இந்த பிரம்மாண்டமான கடலின் முன்னின்று அதை பார்க்கும்போது இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தில்
என் பிரச்சனை ஒரு துளி கூட இல்லை என்ற தெளிவு பிறக்கும். நமது ஈகோ கரையும் இடமும் கரைதான். எல்லா கடற்கரைகளிலும் இல்லாவிட்டாலும் பல முக்கிய கடற்கரைகளில் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் இருக்கும். அது கடற்கரையில் தனியாகத்தான் நிற்கும். புயல் அடித்தாலும் இருட்டினாலும் அது அசைவதில்லை. கூட்டத்தோடு கூட்டமாக இருப்பது பாதுகாப்பு, ஆனால் தனியாக நின்று வழிகாட்டுவது வலிமை. வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் தனியாக போராட வேண்டியிருக்கும். அப்பொழுது சோர்ந்து போகாமல் கலங்கரை விளக்கம் போல நிமிர்ந்து நின்றால் நாம் நமக்கான வழியை மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் வழிகாட்ட முடியும். ஒரு ஆங்கில பழமொழி உண்டு, The cure for anything is salt water, sweat, tears or the sea. எதற்கும் மருந்து உப்பு நீர்தான். வியர்வை, கண்ணீர் அல்லது கடலாக அது உங்களுக்கு இருக்கும். கடல் அலைகளின் சத்தம் இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் அது ஒரு விதமான ஆழ்ந்த அமைதியை நமக்கு கொடுக்கிறது. இரைச்சலுக்கு நடுவேயும் அமைதியாக இருக்க முடியும் என்பதை கடல் உணர்த்துகிறது. வெளியுலக சத்தங்கள் நம்மால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம் மனதிற்குள் இருக்கும் அமைதியை நம்மால் உருவாக்க முடியும். கடல் நமக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து நமது சேனலில் வரும் வீடியோக்களை பார்த்து மகிழ்ந்து பயன்பெறுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களுக்கு பரிந்துரையுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் நமது கீவேஸ் பயணத்தின் தொடர்ச்சியை காண்போம். நன்றி.